இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற தகவல் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎஃப்இ பொட்டுன்ற ஒரு பொட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ இல்லை. ஸோ நீங்கள் இதில் எந்த காரணம் கொண்டும் ரூபா காசு இல்லாமல் செய்கிறன்ற மாதிரி எல்லாம் இதில் இல்லை. இது 100% பேமெண்ட் செஞ்சு செய்கிற ஒரு பொட் தான். பட் இதில் என்ன ஸ்பெஷல்ண்டா இதை வந்து பைனான்ஸோட கனெக்ட் பண்ணி பைனான்ஸில் இருக்கிற எங்களோட ஃபண்டை வந்து இது வந்து ட்ரேட் பண்ணும். இது ஒரு ஏஐ சிஸ்டம் மூலமாக இயங்குகிற ஒரு பொட். இந்த பொட்டில் வந்து ஸ்பெஷல் சில விஷயங்கள் இருக்குது. உலகத்திலேயே நிறைய பொட்டுகள் இருக்குது. பட் இந்த ஏஎஃப்பி பொட்டில் வந்து சில ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்குது. என்னென்னா ஃப்யூச்சர் ட்ரேடிங் மூலமாக இதில் ப்ராஃபிட் எங்களுக்கு எடுத்து தருது. பட் ஃப்யூச்சர் ட்ரேடிங்லேயும் சில பொட்டுகள் இருக்குது. அதுலேயும் வந்து இது ஹெச்மோட்ன்ற ஒரு விஷயத்தை வச்சுக்கொண்டு இதில் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த ஏஎஃப்பி பொட் வந்து ரன் ஆகுது. இந்த ஏஐ சிஸ்டம் மூலமாக இந்த ஏஎஃப்பி பொட் டெக்னாலஜி வைஸாக யூஸ் பண்ணி அடுத்தது வந்து கணித ரீதியாக கல்குலேஷனில் வச்சு கொண்டு தான் இந்த ஏஎஃப்பி பொட் வந்து ட்ரேட் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த கணித ரீதியான்ற நீங்கள் பார்க்கக்குள்ள நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், வெளிநாடுகளில் சில கணக்கு மேதைகள் கணித அறிவியலாளர்கள் லொட்ரி டிக்கெட்டை கூட கல்குலேஷன் பண்ணி எப்போ அந்த நம்பர் வரும்ன்றதை கணித்து அதில் லொட்ரியை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியான விஷயங்கள் வந்து இந்த கல்குலேஷனில் இருக்குது. அது வந்து மனுஷன் கல்குலேட் பண்ணுறது. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏஐ சிஸ்டம் வந்து கல்குலேஷனை போட்டு மார்க்கெட் ஏறக்குள்ளே இறங்கக்குள்ளே என்ன மாதிரின்றதை கல்குலேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணும். ஸோ மனுஷனால் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் மெமரியை யூஸ் பண்ணிடலாம். பட் ஒரு ஏஐ சிஸ்டம் வந்து 100% அதில் மெமரி அதில் பவரை யூஸ் பண்ணி இதை கல்குலேட் பண்ணி ட்ரேட் பண்ணுது. ஸோ இது வரைக்கும் இந்த பொட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் மந்த்லி 10% ப்ராஃபிட் கொடுத்து கொண்டு இருக்குது. ஸோ மேக்ஸிமம்ன்றதை விட மினிமம் அமௌண்ட் தான் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனியால். மினிமம் வந்து 10% இருந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து கொண்டு இருக்கு. ஓகே, ஸோ இதில் இந்த ப்ராஃபிட் வந்து என்ன மாதிரினா, நாங்கள் ட்ரேடிங்கை பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு இந்த மொபைலை வந்து டச் பண்ணி வேலை செய்ய தெரிஞ்சால் மட்டும் காணும். ஜஸ்ட் இதை லொகின் பண்ணுறது, பார்க்குறது, இதில் எவ்வளோ ஃபண்ட் இருக்குன்றதை செக் பண்ணிக்கொள்வது, எவ்வளோ ப்ராஃபிட் வர்றதை செக் பண்ணுறது, இதுகள் பார்க்குறது மட்டும்தான் வேலை. மற்றும்படி இதுக்குரிய ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து நாங்கள் ஒரு தரம் செட் பண்ணிவிட்டு விட்டுட்டோம்னா காணும். எங்களுக்கு இதில் போகிற ஃபியூவல் அது இது எல்லாமே நாங்கள் அப்பப்போ பார்த்து கொண்டா மட்டும் காணும். ஸோ இது சம்பந்தமான ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி உங்களுக்கு இன்றைக்கி நாங்கள் இதை சொல்கிறோம். இதில் அடுத்த ஸ்டெப் வந்து எப்படி இந்த பொட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணலாம்ன்றது ஃப்யூச்சரில் உங்களுக்கு இதில் அப்டேட்டுகள் வரும். ரைட், இதில் சில மேலதிகமான சில முக்கியமான விஷயங்களை பார்ப்போம். அதுக்கு முதல்ல கிரிப்டோ கோபி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுற மற்றும் கிரிப்டோ அப்டேட்களை பெற்றுக்கொள்ளுங்க. ரைட், இந்த ஏஎஃப்பி பொட்டை வச்சு கொண்டு நாங்கள் இதில் ப்ராஃபிட் மேக் பண்ணி இதிலேருந்து வித்ட்ரா பண்ணி எடுக்கலாம். பட் இதில் வந்து மெயினாக வந்து 2 விதமான இன்கம் இருக்குது. ஓகே, ஒன்று வந்து எங்களுடைய பைனான்ஸில் வர்ற ப்ராஃபிட். ஃபைனான்ஸில் பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட இருக்கிற ஒரு $100 இல்லை $200 இல்லை $500 இல்லை $1000 இருக்குன்னா அதை என்ன செய்யும், இந்த ஏஎஃப்இ பொட் வந்து ட்ரேட் பண்ணி எங்களுக்கு அதில் ப்ராஃபிட் மேக் பண்ணி தரும். ரைட், அதில் வந்து எங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வந்து பைனான்ஸில் வந்து கொண்டு இருக்குது. உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இப்போ ஒரு மாதம் எங்களுக்கு ட்ரேட் பண்ணி 10% தருதுண்டா, ஒரு $1000 $1000க்கு 10% எவ்வளோ வரப்போகுது, ஒரு $100 வரும். இப்போ அந்த மாதம் முடிய $100 எங்களுக்கு இருக்க போகுது. பட் அதை விட கூடத்தான் வரும். நான் சாம்பிளுக்கு சொல்கிறேன். ஏனெண்டா இப்போ இன்றைக்கு $1000 ட்ரேட் பண்ணுது, அதில் எங்களுக்கு ப்ராஃபிட் வந்து ஒரு $10 வருதுன்னு வைங்க, இல்லை ஒரு $8 வருதுன்னா நாளைக்கு என்ன செய்யும், அந்த $1010 தான் திருப்பி ட்ரேட் ஆக போகுது. ஓகே, இப்படி கம்பவுண்டிங் சிஸ்டத்தில் தான் இது ட்ரேட் பண்ண படக்கும்ல எங்களுக்கு ப்ராஃபிட் வந்து கூட வரும். ரைட், அப்போ அதனால் இந்த ட்ரேடிங் வந்து எங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வந்து இந்த பைனான்ஸில் வந்து கொண்டிருக்கும். இது ஒரு விஷயம். அடுத்தது வந்து இன்னொரு பக்கம் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. இதில் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மாதிரியும் ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அது என்னென்னா, இதை வந்து ப்ரொமோட் பண்ணுறதன் மூலமாக எங்களுக்கு ஒரு இன்கம் வரும். ரைட், இதை ப்ரொமோட் பண்ணுறது என்ன மாதிரினா, நீங்கள் போய்ட்டு யாரையும் ப்ரொமோட் பண்ணணும்ன்றது இதில் கட்டாயம் இல்லை. உங்களுக்கு வேணும் 2 விதமான இன்கம் எடுக்க விரும்பும்னா நீங்கள் இந்த 2 விதமான இன்கம் எடுக்கலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, இதில் ஃபஸ்ட்டாக இதுக்குரிய பேக்கேஜை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும். அந்த பேக்கேஜை பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் இதில் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். உங்களுக்குரிய லிங்குகளை எடுத்துக்கொள்ளலாம். ஃபுல்லாக எல்லா விஷயங்களும் செய்யலாம். ஸோ முதல் வேலை
நீங்கள் இந்த பொட்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. வீடியோக்கு கீழே லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணினீங்கன்னா நீங்கள் நார்மலாக ஸோ இப்படித்தான் வரும். இதில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளணும். அந்த லிங்கை கிளிக் பண்ணணும், இப்படி வரும். இதில் வந்து உங்களோட கண்ட்ரி காட்டும். நீங்கள் வேறு கண்ட்ரின்னா இதில் உங்களோட கண்ட்ரியை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ ஸ்ரீலங்காண்டபடியெல்லாம் நான் ஸ்ரீலங்கான்னு காட்டுது. நீங்கள் வேறு இந்தியாவோ இல்லாட்டி வேறு சுவிஸோ அப்படி எதுன்னா அந்த கண்ட்ரியை செலக்ட் பண்ணிவிட்டு விடுங்க. இதில் வந்து இன்வைட் கோடுன்னு ஆட்டோமேட்டிக்காக காட்டும், அதை அப்படியே விட்டுருங்க. ஏன்னா இப்போ நீங்கள் என்னுடைய லிங்கை கிளிக் பண்ணி வரக்குள்ள உங்களுக்கு அந்த இன்வைட் கோட் வரும். ஸோ அதன் மூலமாக நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம், உங்களோட எந்த டீமாக நீங்கள் சேரலாம். அதே மாதிரி நீங்கள் வேறொரு ஆள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு கீழே வருவீங்க, அவங்களோட இன்வைட் கோட் அவங்கள சப்போர்ட்டை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இதுதான் இதில் இருக்க விஷயம். கட்டாயமாக இந்த இன்வைட் கோட் இருக்கணும், இருந்தால் தான் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குமென்றதை மறந்துடாதீங்க. அடுத்தது வந்து இது கீழே நெக்ஸ்ட்டுன்றதை கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்வீங்க. இதில் நெக்ஸ்ட்டை கொடுத்தோன்னே இதில் வந்து வழமை போல் உங்களுடைய இமெயில் அட்ரஸ், உங்களுக்கு ஒரு யூசர் நேம். ஸோ இப்போ நான் எனக்கு ஒரு யூசர் நேம் கொடுத்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு இப்போ உங்களோட நேம் வந்து விஜய் என்று வைங்க, VIJAY என்று கொடுப்பீங்க. அந்த யூசர் நேம் ஆல்ரெடி யாரும் கொடுத்ததுனால பக்கத்தில் ஒரு நம்பரை கொடுப்பீங்க. ஸோ எல்லாமே ஸ்மால் லெட்டர் ஸ்பேஸ் விடாமல் கொடுக்கணும். யூசர் நேம் ஒரு யூனிக்கான யூசர் நேமை கொடுத்துக்கொள்ளுங்க. பாஸ்வேர்டு வந்து நம்பர்ஸ், கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், அடுத்தது சிம்பிள் இருக்கிற மாதிரி கொடுத்துக்கொள்ளுங்க. நம்பர்ஸை கொடுத்துட்டு இதை டிக் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர்ன்றதை கொடுப்பீங்க. ஸோ இவ்வளோ வந்து அது ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர். இதுக்கு பிறகு உங்களுக்கு மெயிலுக்கு வெரிஃபிகேஷன் கோடோ அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா அதை வெரிஃபை பண்ணுங்கள், இல்லை லிங்கை கிளிக் பண்ண சொன்னாங்களோ அதை செஞ்சு கொள்ளுங்கள். ஸோ இவ்வளோ தான் ரெஜிஸ்ட்ரேஷனுக்குரிய ப்ரொசீஜர். ரெஜிஸ்டர் பண்ணோன்னு இப்படி தான் வரும். இதில் வந்து உங்களோட யூசர் நேம் இப்படி காட்டும் மேலே. ஸோ இதில் எல்லாம் உங்களுக்கு 00 தான் காட்டும். ஓகே, இதில் வந்து 2 விஷயம் இருக்கும். ஒன்று வந்து இந்த ஜெலோ கலரில் பாருங்கள், புதுசாக வர கலை காட்டும். என்னென்னா இதில் வந்து 2 விதமான பேக்கேஜ் இருக்குது. அதாவது இந்த AFI போட் எங்களுக்காக வேலை செய்ய போது 1 இயருக்கு என்ற அந்த 1 இயருக்கு அதாவது எங்களுடைய பைனான்ஸ் அக்கௌண்ட்டை வந்து இது எங்களுக்காக 24 ஹவர்ஸும் 7 டேஸும் வாரத்துக்கு 7 நாளும் 24 ஹவர்ஸும் இது ஒர்க் பண்ணும். அப்படி ஒர்க் பண்ணுறதுக்கு நாங்கள் அதுக்கு ஒரு பேமெண்ட் செஞ்சு இந்த பேக்கேஜை பர்ச்சேஸ் பண்ணணும், முதலாவது ஆப்ஷன். ஸோ இந்த பேக்கேஜ் வந்து 2 விதமாக இருக்குது. ஒன்று $60 இப்போதைக்கு இருக்குது, ரெண்டாவது வந்து $100. ஸோ இந்த 60க்கு 100க்கு என்ன டிஃப்ரெண்ட்னு பார்த்தீங்கன்னா 60 வந்து எங்களுக்கு 180 நாள் வேலை செய்யும். அடுத்தது வந்து $100 365 நாளைக்கு வேலை செய்யும். அதாவது ஒரு வருடத்துக்கு எங்களுக்கு வேலை செய்யும். ஸோ இதில் 2ல் எது வாங்க போகிறோன்றது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ என்கிட்ட கேட்டால் நான் சொல்லுவேன் 1 இயருக்குரிய பேக்கேஜை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 இயர் டைம் கிடைக்கும். ஸோ $60 விட எக்ஸ்ட்ராவாக ஒரு $40 போகுது, இன்னொரு எக்ஸ்ட்ரா 6 மாதம் உங்களுக்கு வரப்போகுது. ஸோ புதுசு அப்படி இல்லை எனக்கு ஃபண்ட் காணாதுன்னா நீங்கள் $60 பர்ச்சேஸ் பண்ணுறனாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ அந்த பேக்கேஜை பர்ச்சேஸ் பண்ணுவீங்க, அந்த பொட்டை பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், உங்களுடைய பைனான்ஸோ இல்லாட்டி உங்கள்கிட்ட வேறு எதுவும் வாலெட்டில் இருக்குன்னா அங்கே இருந்து நீங்கள் இந்த வாலெட்டுக்கு நீங்கள் ஃபண்டை ஆட் பண்ணணும். ரைட், ஃபண்டை ஆட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் அசட்டுக்குள்ளே போயிட்டு டிப்போசிட் ஆப்ஷனை என்றதை நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். இங்கே வித்ட்ராவல் இருக்குது, இந்த டிப்போசிட்ன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு TRC20 ட்ரோன் நெட்வொர்க்கில் தான் இந்த அட்ரஸை காப்பி பண்ணி என்ன செய்யணும், இந்த அட்ரஸை காப்பி பண்ணிவிட்டு நாங்கள் எங்களுடைய பைனான்ஸ்லேருந்து இங்கே ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $60 எக்ஸ்ட்ரா $1 உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் ஃபீஸ் ட்ரோனுக்கு நார்மலாக போகும். அதையும் சேர்த்து தான் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். $100 எக்ஸ்ட்ரா $1 எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் ஃபீஸ். ஸோ மாறி நீங்கள் $100 அனுப்பி இங்கே $99 வந்துச்சுன்னா பிறகு $1க்காக நீங்கள் திருப்பியும் ஃபண்ட் அனுப்பணும். அதனால் அதை வடிவாக கால்குலேட் பண்ணி அனுப்பிக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து இன்னொரு விஷயம், நாங்கள் அந்த ஃபண்டை ஆட் பண்ணி பேக்கேஜை பர்ச்சேஸ் பண்ணுறோம், அது ஓகே. ஸோ அது ஒரு ஸ்டெப் முடிஞ்சுது. அது நான் வேணுமெண்டா திருப்பி இன்னொரு வீடியோவில் அது என்ன மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறது, என்ன மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்றது நான் உங்களுக்கு 100% ஃபுல்லாக காட்டுறேன், அதையும் பாருங்கள். பட் இப்போ ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் சில விஷயங்கள் சொல்கிறேன், அதை வடிவாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரைட், இப்போ ஒரு ஆள் வந்து $100 பேக்கேஜ் தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் ஏண்டா நீங்கள் $100 ப்ளஸ் $1 சேர்த்து $120 அனுப்பணும். பட் இந்த என்ன தான் இருந்தாலும் கிரிப்டோ கரன்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் ஃபியூவல் சார்ஜ்ன்றது, அதாவது டிரான்சாக்ஷன் ஃபீஸ் போகுது என்ற மாதிரி தான் ஃபியூவல் சார்ஜ் என்ற ஒரு விஷயமும் இங்கே இருக்குது. ரைட், இதில் வந்து நாங்கள் ஃபியூவல் ஆட் பண்ணி வைக்கணும். நாங்கள் அதாவது எங்களுக்கு ஒரு ட்ரேட் நடக்குதுன்னா அதுக்குரிய ஃபியூவல் வந்து போகும். சிலது வந்து 0.01 போகும், சிலது 0.2, அப்படி ஒவ்வொரு அமௌண்ட்டும் ஒவ்வொரு மாதிரி போகும். ஒரு மினிமம் ஒரு
நீங்கள் ஒரு $100 இல்லை $200 இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறாக்கலண்டா அட்லீஸ்ட் ஒரு $10 ஆகுது என்ன செய்யுங்க இதில் வந்து ஃபியூவலாக ஆட் பண்ணணும். ரைட். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் டைமே பைனான்ஸில் இருந்து நீங்கள் $100 இங்கே கொண்டு வரக்குள்ள எக்ஸ்ட்ராவாக ஃபியூவலுக்குண்டு ஒரு $10 சேர்த்து $110 ப்ளஸ் டிரான்சாக்ஷன் ஃபீஸுக்கு ட்ரோன் நெட்வொர்க்குக்கு $1 போகுதாண்டா அதையும் சேர்த்து $111 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து $110 வந்து இருக்குது. அதில் வந்து $100 வந்து நீங்கள் இந்த பேக்கேஜை பர்ச்சேஸ் பண்ணிடுவீங்க. ரைட். இந்த பேக்கேஜை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணோன்னே $100 போயிடும். 365 நாள் எங்களுக்கு இந்த பேக்கேஜ் வந்து அதாவது இந்த ரோபோட் வந்து எங்களுக்காக வேலை செய்கிறதுக்கு ரெடி ஆயிரும். மிச்சம் $10 வந்து இதில் வந்து இருக்குது. ரைட். ஸோ அங்கே எங்கேயும் மாறி இருக்குதுண்டா நாங்கள் அசட்டில் டிபாசிட்டில் இல்லாட்டி வேறு இதுலேயும் இருக்குன்னா அங்கேருந்து நாங்கள் ஃபியூவலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்ளலாம். அது சிம்பிள் ஒர்க். நீங்கள் அசட்டுக்கு போனீங்கன்னா இப்போ இதில் விட்ரோ ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு ட்ரான்ஸ்ஃபர்ன்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி இதில் டிபாசிட்ன்ட்டு இருக்குது பாருங்கள். இதுக்குள்ளே வந்து டிபாசிட்ன்றது நாங்கள் செஞ்ச மாதிரி ஃபியூவலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எங்களுக்கு டிபாசிட்டில் இருந்து ஃபியூவலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அப்படி இதுகளை மாற்றிக்கொள்ளலாம். ஸோ அதுகளெல்லாம் நாங்கள் பிறகு பார்த்துக்கொள்வோம் என்ன மாதிரின்ற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு அதெல்லாம் பிறகு சொல்லித்தரேன். முதல்ல வந்து சில விஷயங்களை நாங்கள் பேசிக்கான விஷயங்களை தான் சொல்ல போகிறோம். ஸோ ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதில் வந்து நாங்கள் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஆட் பண்ணதுக்கு பிறகு அடுத்து என்ன செய்யணுமெண்டா, ஃபஸ்ட்டாக நாங்கள் அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ணினோம். ரெண்டாவது பைனான்ஸ்லேருந்து ஃபண்டை கொண்டு வந்து பேக்கேஜை பர்ச்சேஸ் பண்ணோம். $60 $100 என்ற அந்த ரோபோட்ற பேக்கேஜை பர்ச்சேஸ் பண்ணோம். அடுத்த கட்டமாக வந்து எங்களோட பைனான்ஸை வந்து எங்களோட ஏஎஃப்பி போட்டையும் வந்து கனெக்ட் பண்ணணும். இது ஏபிஐ என்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். நீங்கள் ஃபண்டை கொண்டால் மட்டும் காணாது. இப்போ உங்களோட மொபைல் இந்த மொபைலில் ரெண்டுலேயும் 2 ஆப் இருக்கும். ஒன்று பைனான்ஸோட ஆப் இருக்குது, மற்றது வந்து இந்த க்ரோம் ப்ரௌசரில் வந்து நீங்கள் என்ன செய்வீங்க, இந்த ஏஎஃப்பி போட்டை ஓப்பன் பண்ணியிருக்கீங்கள அது ரெண்டையும் லிங்க் பண்ணணும். ஸோ அப்போ லிங்க் பண்ணுறது தான் பைண்ட்னு சொல்கிறது. அப்போ அதுக்குரிய வேலையை பார்க்கணும். ஸோ அது என்ன மாதிரி செய்கிறன்றது நான் உங்களுக்கு அடுத்த வீடியோக்களில் அது சொல்கிறேன். ஏன்னா அதையும் சொல்ல போனால் வீடியோ அரை மணித்தியெல்லாம் போயிடும். ஸோ பைண்ட் பண்ணுவோம். பைண்ட் பண்ணினதுக்கு பிறகு என்ன செய்யணும், அடுத்த ஸ்டெப் வந்து நீங்கள் செய்ய வேண்டியதில் கம்பெனியில் உங்களோட அப்ளைனரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க வந்து கம்பெனியோட லிங்க் பண்ணி விடுவாங்க உங்களைய. நீங்கள் என்ன மாதிரி அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறாண்டா ஸ்ட்ராட்டஜி என்று சொல்லுவாங்க. அதாவது எப்படி ட்ரேட் பண்ணுறது என்ன மாதிரின்ற ஸ்ட்ராட்டஜி ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து உங்களுக்கு என்ன மாதிரின்றதை அவங்க ஆட் பண்ணி தருவாங்க. அதன் மூலமாக இந்த ட்ரேடிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். ரைட். இப்போ இந்த ட்ரேடிங் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்குரிய ஃபண்டுக்குரிய ஃபியூவல் வந்து $10 வந்து நாங்கள் இதில் வச்சிட்டோம். அதே மாதிரி இந்த பேக்கேஜையும் வாங்கிட்டோம். இப்போ 365 நாள் இருக்குது எங்களுக்கு. இப்போ இன்றைக்கு முதல் நாளே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பட் எங்களோட பைனான்ஸில் வந்து ஃபண்ட் இருக்கணும். இந்த பேக்கேஜை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு 100, ஃபியூவலுக்கு ஒரு 10 என்றாலும் அங்கால ஒரு ட்ரேடிங்குக்கு நார்மலாக சொல்கிறாங்க. ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து ஒரு $500 வச்சு கொண்டு ட்ரேட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட்டோ இன்கமோ எடுக்கலாமுண்டு. பட் $500 வந்து எல்லாராலையும் சாத்தியம் இல்லை. சிலர் வந்து $5000 போடுவாங்க, $50,000 போடுவாங்க, இருக்கிறவங்க போடுவாங்க. பட் இல்லாதாக்கள் மினிமம் அமௌண்ட் எவ்வளோ வந்து கேட்பீங்க. உண்மையாக மினிமம் அமௌண்ட்டுன்றது இங்கே வந்து ஒரு சொல்ல இயலாத ஒரு விஷயம். சரி, ரைட். ஒரு $100 வச்சுக்கொள்ளுங்க, இல்லை ஒரு $150 மினிமம் அமௌண்ட்டாக சரி நீங்கள் வச்சு ட்ரேட் பண்ணலாம். ஒரு $100 வைப்போமே, $100 பெறுமதியான USDTயை உங்களுடைய பைனான்ஸில் வச்சுக்கொள்ளுங்க, ஸ்பாட் வாலெட்டில். ரைட். ஸ்பாட்டில் வச்சுக்கொண்டீங்கன்னா அதை என்ன செய்யணும், என்ன மாதிரி ட்ரேட் பண்ணணுமென்ற டீட்டெயில் வந்து கம்பெனியால் உங்களுக்கு அட்வைஸ் தந்து என்ன மாதிரி செய்கிறன்ற ஃபுல் ஹெல்ப்பும் வந்து உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அதன் மூலமாக உங்களோட ஃபண்டை நீங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணோன்னே எவ்ரிடே வந்து நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. அது ஆட்டோமேட்டிக்காக 24 ஹவர்ஸும் வந்து இது ட்ரேடிங் நடந்து கொண்டிருக்கும். நீங்கள் செக் பண்ண வேண்டியது இந்த ஃபியூவல். ரைட். இந்த ஃபியூவல் அமௌண்ட் வந்து இதில் 0 வந்து வர விடக்கூடாது. ரைட். இதில் 0 வந்து வர விடாமல் ட்ரேடிங் அமௌண்ட் எவ்வளவு போகுதோ அதுக்கு ஃபியூவல் எவ்வளவு போகுது. இப்போ ஒரு $10 வச்சுருந்தோம்னா ட்ரேடிங் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கூட ட்ரேட் நடக்க அந்த ஃபியூவல் வந்து குறைஞ்சி கொண்டு போகும். ஸோ 10 இருந்தது 9.8, 9.7, 6, 5, 4, 8, 7, 6 வரும். அட்லீஸ்ட் இப்படி 0.9 வந்துட்டேன்டா டக்குன்னு என்ன செய்யணும், திருப்பி நீங்கள் ஃபியூவல் ஆட் பண்ணணும். ஸோ உங்களோட ப்ராஃபிட் அமௌண்ட் வந்து $100 இருக்குதுன்னு வைங்க பைனான்ஸில். அப்புறம் இந்த ட்ரேட் பண்ண அதில் வந்த ப்ராஃபிட்டில் ஒரு சின்ன அமௌண்ட்டை தூக்கி இதில் நீங்கள் ஃபியூவலாக ஆட் பண்ணுவீங்க.
ரைட். இப்போ ஃபியூவல் ஆட் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக திருப்பி என்ன செய்யும், ட்ரேடிங் நடந்து கொண்டிருக்கு. ஸோ இந்த ஃபியூவலை ஜீரோ விடாமல் நீங்கள் அதை பார்த்துக்கணும். வேறு எதுவும் டவுட்டுகள் இருந்தாலும் கம்பெனியால் இல்லை எதுவும் பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் அப்பப்போ கேட்டு இதில் சிக்கல்களை தீர்த்து கொள்ளக்கூடிய வழியை அவங்க தந்திருக்காங்க. எவ்ரிடே 8:45க்கு ஜூம் மீட்டிங் நடக்குது தமிழில். ஸோ சில பேருக்கு ஜூம் மீட்டிங் அப்போ இவங்களும் ஃப்ராடுகளான்னு யோசிப்பாங்க. ஜூம் மீட்டிங் வைக்கிறார்கள் எல்லாம் ஃப்ராடுகள் இல்லை. ஸோ சில விஷயங்களை நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் என்ன மாதிரி. ஸோ இது வந்து ROI கம்பெனி இல்லை, இவங்க வந்து ட்ரேடிங் செய்கிற கம்பெனி. ட்ரேடிங்கும் வந்து எப்படின்னா உங்கள்கிட்ட இருக்க காசை வாங்கி ட்ரேட் பண்ணுறாக்கள் இல்லை, உங்களோட ஃபண்டை உங்களோட வாலெட்டில் வச்சுக்கொண்டு உங்களோட பைனான்ஸ் அக்கௌண்ட்லேயே வச்சுக்கொண்டு இவங்களோட பொட் வந்து ட்ரேட் பண்ண போகுது. ரைட், இதுதான் அவங்களோட கன்செப்ட். இது தான் நடக்க போகுது. அப்போ அதால் உங்களோட ஃபண்ட் வந்து சேஃபாக தான் இருக்க போகுது. இந்த பொட் தான் உங்களுக்குரிய ட்ரேடிங்கை செய்யும். ஸோ இதுலேயும் சிலருக்கு டவுட் வரலாம், இப்போ ட்ரேடிங் வந்து லொஸ்ட் ஆகுமே, அது உங்களுக்கு மினிமம் ப்ராஃபிட் 10% வரும்னு தான் இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்துக்கு மேலே 7 மந்த் 8 மந்த்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து இது ரன் ஆகி கொண்டிருக்கு. 6 மந்த்துக்கு மேலே வந்து இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. எல்லாருக்கும் பெரும்பாலும் 95% ஆக்கள் கம்பெனியில் அவங்க சொல்கிற அட்வைஸின் படி செஞ்சாக்கள் 95% மேலே ப்ராஃபிட் எடுத்துக்கொண்டிருக்காங்க. ஒரு சிலர் வந்து கம்பெனியில் என்ன சொல்லித்தராங்களோ அதை செய்யாமல் சில தேவையில்லாத வேலைகள் செய்கிறதால அதில் லொஸ்ட் வரலாம். ஸோ கம்பெனி என்ன சொல்லுதோ அதில் நாங்கள் சரியாக செய்யணும். அந்த கம்பெனி வந்து பெரிய விஷயங்களில் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜின்ற இதெல்லாம் சொல்லி தருவாங்க. அதுகளை செஞ்சு விட்டோம்னா காணும். அதுவும் பெரிய வேலையில் அவங்க சொல்ல நாங்கள் செட் பண்ணிக்கொள்கிறதுகள் தான் இது வேலை. ஸோ அதுகளை செஞ்சு விட்டோம்னா எங்களோட ட்ரேடிங் போர்ட் 100% ஒர்க் பண்ணும். ரைட். ஸோ நீங்கள் இதில் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் வீடியோக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு அதில் ஜாயின் பண்ணுங்கள். ஃபண்டை ரெடி பண்ணுங்கள். ரெடி பண்ணிவிட்டு அடுத்த கட்டமாக இதில் ஜாயின் பண்ணலாம். இதில் ஜூம் மீட்டிங் லிங்க் வந்து எங்களோட குரூப்பில் கொடுப்பேன். வாட்ஸ்அப் குரூப் லிங்கும் வந்து வீடியோக்கு கீழே இருக்குது. ஸோ இதில் வந்தீங்கன்னா எங்களோட ட்ரேடிங் குரூப் ஒன்று இருக்குது. இதுக்குள்ளே வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஸோ இதில் வந்து சில ட்ரேடிங் சிக்னல்களும் கொடுப்போம். அது வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணி பழகிறதுக்கும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் உங்களோட நாலேஜை வளர்த்துக்கொள்கிறதுக்காக தான் இந்த குரூப்பில் நான் அந்த சிக்னல் கொடுக்குறேன். ஸோ வேறு இடங்களில் எனக்கு கிடைக்கிற சிக்னலை வந்து தருவேன். அந்த டைமில் வந்து இந்த பைனான்ஸில் போயிட்டு இந்த காயின் என்ன ப்ரைஸில் இருக்குது, இதில் எவ்வளோ ஏறுது இறங்குதுன்றது நீங்கள் ஒரு பேசிக் நாலேஜ் எடுத்துக்கொள்கிறதுக்காக தான் கொடுக்குறேன். எவ்வளோ மற்றபடி இந்த சிக்னல் எல்லாம் இந்த குரூப்பில் கொடுக்குறதுக்கு ரீசன் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு இல்லை, ஜஸ்ட் நாலேஜை வளர்த்துக்கொள்கிறதுக்கு சில பேர் கேட்டதால் அந்த இதுகள் கொடுக்குறோம். மற்றபடி இது இல்லை. மற்ற ட்ரேடிங் சம்மந்தமான சில விஷயங்கள் வந்து இந்த குரூப்பில் வந்து நாங்கள் ஷேர் பண்ணுவோம். அதுகளை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ரைட். கட்டாயம் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு எப்போ ஏழுமோ அப்போ இந்த பொட்டில் நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம். பட் ஸ்டார்ட்டில் சேர்றது வந்து எங்களுக்கு பல நன்மைகளை கொடுக்கும். இதை மூடிட்டு போயிடுவாங்க, ஸ்டார்ட்டில் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போவோம், அந்த இது கன்செப்ட் இல்லை. ஸ்டார்ட்டில் நாங்கள் சேர்ந்தோம்னா 2 வகையில் நல்லா. ஒன்று வந்து நாங்கள் எங்களுக்கு கீழே ஆக்களை நாங்கள் சேர்க்கக்கூடிய வழிகளை பார்க்கலாம். அட்லீஸ்ட் ஒரு இதில் வந்து என்ன சொல்கிறது, எனக்கு கீழே ஆக்கள் சேர்றதன் மூலமாக அதில் ஒரு ப்ராஃபிட் வரும். அது தனியாக வந்து அந்த பொட்டுக்குள்ளே வந்து சேரும். அது வந்து பைனான்ஸுக்குள்ளே வராது, பொட்டுக்குள்ளே இருக்கும். அந்த பொட் ஃபண்டை வச்சுக்கொண்டே நாங்கள் வருஷம் $100 ரீபர்ச்சேஸ் பண்ணுறது, ஃபியூவல் ஃபீஸ், இதுகளெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ உதாரணத்துக்காரனே எனக்கு இந்த பொட்டுக்குள்ளே வந்த ப்ராஃபிட் தான் இது. ரைட். இந்த பொட்டுக்குள்ளே வந்த ப்ராஃபிட்டை வச்சுக்கொண்டு நான் என்ன செய்யலாம், இந்த ஃபியூவலுக்கு மாற்றிக்கொள்ளுவேன். அல்லது இதில் யூசர்ன்றதை கிளிக் பண்ணோம்னா என்னுடைய பொட் வந்து இன்னும் 3 நாளில் எக்ஸ்பயர்ட் ஆயிரும். ரைட். இந்த எக்ஸ்பயர்ட் ஆகினோடனே திருப்பி நான் ஒரு $100 பே பண்ணி தான் இந்த பொட்டை பர்ச்சேஸ் பண்ணணும். ரைட். இந்த $100 வந்து நான் இந்த ஃபண்டை யூஸ் பண்ணி நான் பொட்டை பர்ச்சேஸ் பண்ணலாம். இப்போ இதில் ஒரு $70 கிட்டே இருக்குது. ஸோ $60 பேக்கேஜ் ஒன்று வேணாலும் நான் பர்ச்சேஸ் பண்ணலாம். அல்லது இன்னொரு $30 இதில் ஆட் பண்ணி போட்டு நான் இந்த பேக்கேஜை பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஃபண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஎஃப்பி பொட்டுக்குள்ளே ஒரு ஃபண்டாக ஒரு இன்கமாக வரும். மற்ற ட்ரேடிங் ஃபண்ட் வந்து வேறையாக பைனான்ஸுக்குள்ளே வந்து கொண்டு இருக்கும். ஸோ இந்த பைனான்ஸுக்குள்ளே எப்படி வருது, அதில் ப்ரூஃப் எல்லாம் வந்து எங்களோட குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கோம், பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும். ரைட். வீடியோ பெருசாக போய் கொண்டிருக்குது. ரைட். இதோட ஸ்டாப் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்ட் 2 வீடியோ வந்து விரைவில் வரும். ஸோ அதில் மேலதிக விஷயங்கள் வரும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மறக்காதீங்க, இது 100% காசு இன்வெஸ்ட் பண்ணி மட்டும்தான் செய்யலாம், ஃப்ரீ இல்லை. எங்களோட ஃப்ரீ வீடியோஸ் நிறைய போட்டிருந்தாங்க. பட் அதில் வந்து ஆக்களோட டைம் வேஸ்ட்டாக போயிட்டு என்ற ரீசனால் தான் இப்போ அது சம்மந்தமான வீடியோஸை நாங்கள் குறைச்சிருக்கிறோம். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட சப்போர்ட்டுக்கு நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.